ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இது நிஷா ஃபுட் கோர்ட். இன்னைக்கு காளா மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 1, தக்காளி 2, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், தேங்காய்பால், மாங்காய், பச்சை மிளகாய், வடகம், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. இப்போ மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சமையலுக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்து வச்சாச்சு. புளி மட்டும் கொஞ்சம் நிறையவே கரைச்சிக்கோங்க. ஏன்னா மீன் குழம்புல புளி நிறையா இருந்தால் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ சட்டி சூடாகிட்டுருக்கு. இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் சூடானதும் அதில் வடகத்தை போட்டுக்கலாம். வடகம் நல்லாவே பொரியட்டும். இப்போ நல்லாவே பொரிஞ்சிட்ருக்கு. இதில் கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துக்குமே தனித்தனி ஃப்ளேவர் இருக்குது. இப்போ வடகத்திலே நிறைய பொருள் போட்டிருக்கறதுனால அதோட ஃப்ளேவர் ஃபுல்லாக எண்ணெயில் இறங்கிடும். வெங்காயமும் அப்படி தான். இதில் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் 2-3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வாங்க புளி கரைசல் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதில் ஒரு 2-3 நல்லா பழுத்த பெரிய தக்காளியை எடுத்து நல்லா கரைச்சிக்கோங்க. அதுலேயே நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு 1 ஸ்பூனு நல்லா போட்டு கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போது தாளித்த குழம்பு சட்டியில் இந்த குழம்பு ஊற்றிக்கலாம். இதை அப்படியே விட்டுருங்க. கொஞ்ச நேரத்தில் நுரைச்சி வந்துடும். இப்போ நல்லா நுரைச்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீனையும் மாங்காயும் போட போகிறோம். மீனை போட்டுக்கலாம். மாங்காவையும் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குன்னு. நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நல்லாவே கொதிச்சிடுச்சு. நமக்கு காளா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எல்லாமே ஃபுல்லாக நல்லாவே இருக்குது. எதுவுமே உடையெல்லாம் இல்லை. இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த மீனுமே உடையவே இல்லை, அப்படியே இருக்குது. நம்ம காளா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.